பீகார் தேர்தல் பிரச்சாரத்துக்கு இடையில் பெகுசுராய் பகுதியில் ராகுல் காந்தி இன்று உள்ளூர் மக்களுடன் இணைந்து ஒரு குளத்தில் இறங்கி மீன் பிடித்தது அரசியல் வட்டாரங்களில் கவனிக்கப்பட்டு அது தொடர்பான புகைப்படங்கள் வைரலாகி வருகிறது. தேர்தல் பிரச்சாரங்களில் பல்வேறு கட்சிகள் ஈடுபட்டாலும் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் பிரச்சாரம் பொதுமக்களிடையே அதிகம் கவனிக்கப்படும் பிரச்சாரமாக இருந்து வந்திருக்கிறது. குறிப்பாக காலணி தைக்கும் தையல் தொழிலாளருடன் அமர்ந்து பிரச்சாரம் மேற்கொண்டது, தமிழகத்தில் வில்லேஜ் குக்கிங் சேனலுடன் சேர்ந்து சமைத்து உண்டது போன்ற பல்வேறு விஷயங்கள் இந்திய அளவில் தேர்தல் நேர பிரச்சாரத்தில் ட்ரெண்ட் ஆகும். அந்த வகையில் பீகாரின் பெகுசுராய் பகுதியில் விஐபி கட்சியின் தலைவரும் துணை முதல்வர் வேட்பாளருமான முகேஷ் சகானியுடன் இணைந்து ஒரு குளத்தின் நடுப்பகுதிக்கு படகு மூலம் சென்ற ராகுல் காந்தி திடீரென குளத்தில் குதித்தார். பிறகு நீந்தியபடி அங்கிருந்த மக்களுடன் உரையாடிய அவர் வலையில் மீன் பிடித்தும் அவர்களுடன் புகைப்படம் எடுத்தும் மகிழ்ந்தார். இது குறித்து ராகுல் காந்தி வெளியிட்ட எக்ஸ் பதிவில், பீகார் மாநிலம் பெகுசுராயில் உள்ள மீனவர் சமூகத்தினரை விஐபி கட்சி தலைவர் முகேஷ் சகானியுடன் இன்று சந்தித்தது மகிழ்ச்சியாக இருந்தது. அவர்களின் பணி எவ்வளவு சுவாரஸ்யமாக இருந்தாலும் அவர்களின் சவால்களும் போராட்டங்களும் கடினமானவை. இருப்பினும் அவர்களின் கடின உழைப்பு, ஆர்வம் மற்றும் ஆழமான புரிதல் எல்லா சூழ்நிலைகளிலும் ஊக்கமளிக்கின்றன. பீகாரின் ஆறுகள், கால்வாய்கள் மற்றும் குளங்கள் மற்றும் அவற்றில் வாழும் மீனவர்கள் மாநிலத்தின் பொருளாதாரத்தின் ஒரு முக்கிய பகுதியாகும். மீனவர்களின் உரிமைகள் மற்றும் மரியாதையை உறுதி செய்வதற்கான ஒவ்வொரு அடியிலும் நான் அவர்களுடன் நிற்கிறேன் என தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சி வெளியிட்ட எக்ஸ் பதிவில், மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பெகுசுராயில் மீன் பிடிக்கும் போது சக மீனவர்களுடன் பேசினார். அவர்களின் பணியுடன் தொடர்புடைய சவால்கள் மற்றும் போராட்டங்களை பற்றி விவாதித்தார். விஐபி கட்சியின் தலைவர் முகேஷ் சகானியும் இந்த சமயத்தில் உடன் இருந்தார் என்று பதிவிட்டுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மீனவர்களுடன் சேர்ந்து மீன் பிடித்த புகைப்படங்களும் வீடியோக்களும் இணையத்தில் வைரலாகி வருகிறது.